வறுமை நீக்கும் செம்பொன்சை கோயில் ரகசியம் பற்றி தெரியுமா? வறுமையை விரட்டும் அதிசய சக்தி கொண்ட தலம் அதுதான் திருநாங்கூர் செம்பொன்சை கோயில். ராமாயண காலத்தில் ராவணனை வதம் செய்த பிறகு ராமபிரான் ஓய்வெடுக்க திருநாங்கூர் திவ்ய தேசத்திற்கு வந்தாராம். அங்கே திருடநேத்திரர் என்ற முனிவரின் குடிலில் தங்கினார். ராவணனைக் கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முனிவரின் ஆலோசனைப்படி தங்கத்தினால் மிக பிரம்மாண்டமான பசு ஒன்றை உருவாக்கினார் ராமர். அந்த பசுவின் உள்ளே அமர்ந்து 4 நாள் தவம் செய்தார். பின்னர் அந்த தங்க பசுவை ஒரு அந்தணருக்கு தானமாக வழங்கினார். இதனால் ராமரின் தோஷம் முழுவதும் நீங்கியது. ராமர் கொடுத்த அந்த தங்க பசுவை கொண்டு அந்த அந்தணர் ஒரு அழகான கோயிலை உருவாக்கினார். அதனால் இந்த தலம் செம்பொன்சை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் பெருமாள் செம்பொன் அரங்கன் என்றும் எப்போதும் பக்தர்களை காத்து அவர்களுடனேயே இருப்பதால் பேரருளாளர் என்றும் அழைக்கப்படுகிறார். இப்பெருமாளின் அற்புதங்களில் மற்றொன்றும் கூறப்படுகின்றது. ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த காசியபன் என்ற அந்தணர் மிகவும் வறுமையில் தவித்தார். எவ்வளவு தவம் செய்தாலும் அவரது நிலை மாறவில்லை. அப்போது சில வைஷ்ணவர்கள் அவரிடம் ஒரு வழியை சொன்னார்கள். திருநாங்கூர் சென்று செம்பொன் அரங்கனை ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை 32,000 முறை ஜபித்து வணங்கினால் உனது வறுமை நிலை நீங்கி செல்வம் பெறுவாய் என்று கூறினர். இதை கேட்ட காசியபன் உடனே செம்பொன்சை கோயிலுக்கு சென்றார். 3 நாட்களில் 32,000 முறை மந்திரத்தை ஜபித்து பெருமாளை முழு பக்தியுடன் வேண்டினார். அவரது உண்மையான பக்தியைக் கண்டு பெருமாள் அவருக்கு காட்சி தந்து பொன்னும் செல்வமும் அருளினார். அதனால்தான் இந்த திவ்ய தேசத்தில் செம்பொன் அரங்கனை தரிசித்தால் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும், வாழ்க்கையில் வளம் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். வறுமை நீங்கி செல்வம் பெருக நாமும் செம்பொன் அரங்கனை பக்தியுடன் வணங்குவோம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சிக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.